வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். இங்கே உட்கார்ந்திருக்கக்கூடிய இந்த நோயாளி என்னுடைய உறவினர். பெயர் முகமது அன்சப். ஸ்ரீலங்காவை சேர்ந்தவங்க நாங்கள். இவருடைய நோயுடைய வரலாறை சொல்வதாக இருந்தால், இடது கையில ஒரு வகையான ஒரு தளர்ச்சி ஏற்பட்டது. காலப்போக்கில் அந்த நடுக்கம் இடது காலுக்கும் வந்தது. பிறகு நாங்கள் இது சம்பந்தமாக இலங்கையில் இருக்கக்கூடிய எல்லா வகையான வைத்தியர்களையும் ஆங்கில வைத்தியர்களை நாடினோம். ஆனால் எதிர்பார்த்த முன்னேற்றம் குணம் ஏற்படவில்லை. தொடர்ந்து காலப்போக்கில் நோய் தீவிரமடைந்து கொண்டே வந்தது. இங்க காவேரி கோபிலம் பக்கத்தில் இருக்கக்கூடிய டாக்டர் ஸ்ரீதரோடு நாங்கள் பேசிய போது அவர் உண்மையிலே நாங்கள் எதிர்பார்த்ததற்கு மாற்றமாக மிகவும் அன்பாக காவேரி என்கிற பிரபல்யமான ஆஸ்பத்திரியின் நரம்பியல் பிரிவின் தலைவரோடு கதைக்கின்றோம். எங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் அவர் விடையளித்தார். அந்த அடிப்படையில் ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி இவரும் அவருடைய மனைவியும் திடீரென்று இந்த ஆஸ்பத்திரிக்கு வந்தார்கள். டாக்டர் ஸ்ரீதரும் அவரோடு உள்ள அந்த டீமும் எதிர்பார்த்ததற்கு மாற்றமாக மிக பெரிய உதவிகளை செய்தார்கள். இந்த மாதம் 19ஆம் தேதி நாங்கள் ஹாஸ்பிட்டல்ல இவர்களை அட்மிட் பண்ணினோம். உண்மையிலே மிக விரைவாக இவர் ரிகவரி ஆகி கொண்டிருக்கின்றார் என்பது உண்மையிலே சந்தோஷமான ஒரு செய்தி. உண்மையிலே இதற்கு நாங்கள் இறைவனுக்கு முதற்க நன்றி செலுத்துவதோடு இதற்கு உறுதுணையாக இதற்கு பக்கபலமாக இருந்த இந்த வைத்திய குழாமிற்கும் நாங்கள் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த வைத்திய குழுவினருடைய கருத்தின்படி இந்த டிபிஎஸ் டீப் பிரைன் ஸ்டிமுலேஷன் சர்ஜரி செய்யப்பட்டு 3 மாதங்கள் இவர் தொடர்ந்தும் அந்த கிளினிக்கு வர வேண்டும். அதன் பிறகுதான் இவர் பூரணமான குணத்தை அடைய முடியும் என டாக்டர் ஸ்ரீதருடைய தலைமையிலே இருக்கக்கூடிய அந்த வைத்திய குழாம் ஆலோசனை கூறியிருக்கின்றார்கள். இறைவனுடைய உதவியினால் இந்த டாக்டருடைய அந்த முயற்சியினால் இதற்கு ஒரு சிகிச்சை முறை இருக்கின்றது. எனவே யாரும் நம்பிக்கை இழக்காமல் நம்பிக்கை தளராமல் இது போன்ற வைத்திய முறைகளுக்கு நீங்கள் முன்வர வேண்டும். குறிப்பாக மனித நேயத்தோடு இயங்கக்கூடிய இத்தகைய டாக்டர் குழுவிடம் வந்து இத்தகைய சிகிச்சைகளை செய்து கொண்டால் மிக விரைவாக அந்த நோயிலிருந்து மீள முடியும் என்பது எங்களுடைய அனுபவம் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி.